ப்ரோ அவன் என் ஜாதி கேட்குறான் ப்ரோ. அதெல்லாம் பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை. மணி இன்னைக்கு வரைக்கும் அவரோட பிரச்சனை என்னங்கிறத சார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அண்ட் ஜென்ரலாகவே ஒரு பயங்கரமான ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஆலன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப பெருசாக இல்லை, 22 எபிசோடு 23 தான் நம்ம பார்க்க போகிறோம். பூர்ணிமா அக்கா தலைமையில் இந்த வார கேப்டன்சி அருமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பூர்ணிமா அக்கா என்னென்ன கலவரங்கள் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னைக்கு எபிசோட்லேயே பயங்கரமான வன்மங்கள்லாம் நிறைய வெளிப்பட்டுச்சு. குறிப்பாக நம்ம பிக் பாஸ் கேப்டனுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாரு. அது என்ன டாஸ்க்குனா, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவங்களோட திறமைகளின் அடிப்படையில் ஒரு ஐடியா சொல்லுங்க, நீங்க இப்படி பண்ணா நீங்க முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லுங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் இதுதான் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. எல்லாரையுமே அவங்க திறமைகளின் அடிப்படையில் நம்ம பூர்ணிமா ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க. மணி ஒரு நல்ல ஜிங்சக் பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளேயரா இருப்பாரு. ஸோ நம்ம மணி மேலே எவ்வளோ நாட்களாக அந்த வன்மத்தை வச்சுருந்தாங்கன்னு தெரில. நம்ம மணியை பார்த்துட்டு நீங்கள் சிங்கி அடிக்க தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க. இதை பார்த்தாலே தெரியுது பூர்ணிமா நக்கலாக தான் சொல்லியிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க நக்கலாக சொல்ல வரலையாம், அவங்க ஒரு இசைக்கலையை தான் சொல்ல வந்தாங்களாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனே தெரில. நம்ம பூர்ணிமாக்கா எதன் அடிப்படையில் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. பூர்ணிமாக்காவும் மாயாக்காவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய முற்போக்குவாதங்கள் பேசுகிறாங்க. ஸோ அவங்களே சில பிற்போக்குவாத செயல்கள் செய்கிறப்ப அதை அவங்க யோசிக்கிறாங்க இல்லையான்னு தெரில. ஸோ அதை விட இன்னைக்கு மணி இன்னைக்கு வரைக்கும் அவரோட பிரச்சனை என்னங்கிறத சார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அண்ட் ஜென்ரலாகவே ஒரு பயங்கரமான ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மாயாக்கா இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை மணி மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அது என்ன குற்றச்சாட்டுனா, மணி ஜாதி பார்க்குறாரு, பெரிய பிற்போக்குவாதின்னு அபாண்டமாக குற்றச்சாட்டினாங்க. ப்ரோ அவன் என் ஜாதி கேட்குறான் ப்ரோ. அதெல்லாம் பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை. மணி ஜாதி பார்க்குறாரா? பிக் பாஸ்லேயுமா ஜாதி பார்க்குறீங்கன்னு நம்ம அரசி புரசி தேடி அப்படி என்னதான் நடந்துருக்கும்னு தேடி பார்க்குறப்ப தான் தெரியுது. சாப்பிட்ணும் கிரேவி ஊற்றிக்கிட்டா சிக்கன் இன்னும் எதுவும் எடுக்கல. நான் சொன்னேன், ஏன் சாப்பிட மாட்டியா, நீ என்ன பிராமின்ஸ் அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ ஏன் சொல்கிற, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு, இது ரொம்ப தப்பு நினச்சி போயிட்டான். ஒரு நாள் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்ப சிக்கனை மாயா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம மணி என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் பிராமினா அதனால தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இதை தான் நம்ம மாயாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மணி மிகப்பெரிய ஜாதி பார்க்குறாரு, என்னோட ஜாதி என்னன்னு கேட்குறாரு, அது மிகப்பெரிய பிற்போக்குவாத செயல்னு அபாண்டமாக குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அவர் எதன் அடிப்படையில் அதை கேட்டாருன்னு தெரில. மேபி தொடர்ந்து இவங்களுக்கு நம்ம நான்வெஜ் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது போல, ஸோ இதனால இப்படி இருப்பாங்களோன்ற ஐடியால தான் அவர் கேட்டாருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம மாயாக்கா அவங்க ஜாதி பேரை கேட்டதே குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதோட எல்லை எங்கே வரைக்கும் போய் முடிய போகுதுன்னு தெரியல. நம்ம கமலே மிகப்பெரிய முற்போக்குவாதி. ஸோ கண்டிப்பா இந்த பஞ்சாயத்துக்கும் கமல் தீர்த்து வைப்பாரு. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை விட இன்னைக்கு எபிசோட்ல வேற என்ன சுவாரஸ்யங்கள்னா, இப்போதான் நம்ம வீரர் விஜய் வெளியே போனாரு. ஸோ அவர் பண்ண ஸ்மாக்கு, அவர் ஒத்தைக்கு ஒத்த நின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ விஜய் வெளியே போன உடனே நம்ம விஷ்ணு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம பிரதீப்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. இதோட எல்லை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உனக்கு தைரியம் வந்தா கட்ஸ் இருந்தா கேளு பாப்போம். அவன் தோத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. உனக்கு கட்ஸ் இருந்தா கேளுடா பாப்போம். ஏன் இஷ்டம் கேளுடா பாப்போம். ஏன் இஷ்டம் என்ன உன் இஷ்டம் கேளு பாப்போம். ஏன் இஷ்டம் இல்ல அவன் பேச தெரியல கேளு பாப்போம். அவன் தோத்துட்டாங்கன்னு நினைச்சு கேளு, நீ கேளு பாப்போம். விஷ்ணு உட்காருங்க. ஏன்னா நம்ம பிரதீப்பை ஸ்மால் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வீட்லயே வச்சிருக்காங்க. இந்த வாரமும் நம்ம பிரதீப் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து பிரதீப் பிக் பாஸ் வீட்டில் அது ஒரு மூலையை பார்த்து அந்த கட்டிலே தான் இன்னும் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதீப் அங்கே போனதுலேருந்தே நம்ம விஷ்ணு ரொம்ப ஆக்ரோஷமா இங்கே கத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபுட்பால் கேம்லயே நம்ம பிரதீப் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதோட எல்லை எங்கே போய் முடியும் தெரியல. ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே எலிமினேஷன் வேற போயிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் யார் வெளியே போறா, இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் சரியா தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பிக் பாஸ் என்னதான் சொல்ல வராரு, இந்த வாரத்தில் இந்த குடும்பத்துக்குள்ள என்ன குட்டையை கிளப்ப போறாரு, யார் யாருக்குள்ள கலவரம் உருவாகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.